ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி சூப்பராக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்ததாரராக மறுபடி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அண்ட் ஆல் பட்டனை அழுத்தியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மதியம் 12:43 வரை உங்களுக்கு சந்திராசம் இருக்கு நண்பர்களே. அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பகவான் 12:43 பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். மேலும் இது தவிர ராசி அதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறாருங்க. 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களது முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மதியத்திற்கு மேல், அதாவது 12:45 மேலே நீங்கள் வச்சுக்கலாங்க. முக்கியமான சில செலவுகள் எடுக்கிறது அல்லது முக்கியமான சில வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறது, சில மீட்டிங் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சில முக்கியமான திட்டமிடலை மேற்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் செய்கிறது எல்லாத்தையுமே மதியத்துக்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. ஆனால் மதியம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத மன பயத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய வழக்கமான காரியங்களை எப்போதும் போல தொடர்ந்து செய்து கொண்டு உங்களது பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யார் கூட நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உங்கள் வேலைகளை பாருங்க. மதியத்திற்கு பிறகு நீங்கள் உங்களது பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் சிறப்பாக அதை திட்டமிட்டு நீங்கள் பேசுவீங்க. பேச்சு அழகாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். சில பேருக்கு வேலையிட மாற்றங்கள் மனதிற்கு பிடித்தபடி அமையலாம். அது உங்களுக்கு நிம்மதியையும் நல்ல ஆனந்தத்தையும் ஒரு சுதந்திரமான உணர்வையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அற்புதமான ஒரு நாளுங்க. பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். புதிய பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. ஆனால் மதியம் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. முன்கோபம் வேண்டாம். மேலும் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் மதியம் வரை நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் மதியத்திற்கு பிறகு மனக்குழப்பங்கள் நீங்கி விடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. உங்கள் ஆஃபீஸில் சரி, நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அற்புதமான நல்ல நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெறுவதற்காக மதியம் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. யோசித்துதான் முடிவெடுக்கணும். நிதானித்து மதியத்துக்கு பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியுங்க இன்றைய தினம். இருந்தாலும் சில பேர் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. முக்கியமான வேலைகள் ஏதாவது இருக்குது, அதாவது முக்கியமான சில பொறுப்புகளை யாரையா நம்பி கொடுக்க போகிறீங்க, அல்லது ஜாமீன் எழுத போகிறீங்க அப்படின்னா அதை மதியத்திற்கு பிறகு செய்து கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு உடல் வலு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. உங்களது பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். பயணங்களை மதியத்திற்கு பிறகு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது இன்னும் சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கவனமாக நீங்கள் இன்னைக்கு வேலைகளை செய்ய வேண்டுங்க. மதியம் வரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆன்மீக பணிகள், இறை வழிபாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. ஸோ நீங்கள் அதன் மூலமாக மன நிம்மதி பெற முடியும் நண்பர்களே. சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிட இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைய தினம் பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மதியம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய சமயோசித புத்தியின் காரணமாக காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு சரி செய்திட முடியும் நண்பர்களே. ஸோ மதியம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பொறுமை இருங்க. இன்றைய தினம் நீங்கள் அதை கடைபிடியுங்கள் மதியம் வரை.
பொறுமையாக இருந்து உங்களது காதலை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாளாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையில்லாத டென்ஷன்லாம் நீங்கள் மனசில் உருவாக்கி கொள்ள வேண்டாங்க. சின்ன சின்ன கவலைகள், தேவையில்லாத கவலைகளை நீங்கள் நினைத்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சத்தை எல்லாம் வடிய செய்து உங்களை கண்டிப்பாக துயரத்தில் ஆழ்த்திவிடும். அதனால தேவையில்லாத டென்ஷன், கவலையெல்லாம் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய புதிய முயற்சிகளை மதியத்துக்கு பிறகு செய்யுங்கள். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மதியத்துக்கு பிறகு செய்யுங்கள். நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்கறது வாங்குறது இருந்தால் அதை மதியத்துக்கு பிறகு செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது வரைக்கும் நீங்கள் தள்ளி போகிறது நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற முடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உதவி செய்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். நீங்கள் நம்பக்கூடிய சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சில முழு உண்மைகளை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த விதமான முக்கியமான காரியங்களையும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கு 2 தடவை உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் சில பேர் உங்க மீது தேவையில்லாத பழிப்பாவங்களை போட்டு உங்களோட இமேஜ் காலி பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் தடுக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அலர்ட்டாக இருக்கிறது அவசியம் நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் சதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்குது நண்பர்களே. எனவே திறந்து வச்சுக்கிட்டு உங்கள் கண்களை திறந்து வைத்து கொண்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது அவசியம். அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. நல்ல மனமகிழ்ச்சி மற்றபடி உங்களுக்கு இருக்க பொழுதுபோக்குகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் உங்களது ப்ராஜெக்ட், உங்களுடைய வேலைகளை உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் நுழைய அனுமதிக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை சில பிளான் வச்சுருப்பாங்க. அது உங்கள் வேலைகளை, உங்களது ப்ராஜெக்ட் கெடுக்கிற மாதிரி அமையலாம். அதனால் நீங்கள் பொறுமை இழக்காமல் உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெரிவித்து உங்களுடைய பிளானை காதலருடைய பிளான் அல்லது உங்கள் மனக்கு இருந்த வாழ்க்கை துணையுடைய பிளான் சேஞ்ச் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். பிரச்சனை இல்லற வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. என்னோட அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல், ஒற்றுமை, உங்களது இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். மதியம் வரை பொறுமையாக இருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையோடி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க, அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஒரு ஊன்றுகோல் போல உங்களது சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் இன்னைக்கு. அதனால நிறைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதி நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. தம்பதியரிடையே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஒற்றுமை நிறைந்த நாள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரத்தில் சாதகமான நல்ல சூழல் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மதியத்திற்கு பிறகு முக்கியமான முடிவு எடுக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செய்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளை செய்கிறது மதியம் வரை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஸோ மதியத்திற்கு பிறகு முக்கியமான வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களது வியாபார ரீதியாக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். ஸோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பயணங்கள் மூலமாக உண்டு. வியாபாரத்தில் நல்ல சுறுசுறுப்பான சூழல் மாற்றங்கள் ஏற்படும். கவனமாக வேலை செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.